நாளிலும் ஜெபத்திற்கு முன்பாக சற்று நேர சிந்தனைக்காக யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 24 வரை யாராவது ஒருவர் வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் 23 முதல் 24 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது ஒரு வசனத்தின் ஒரு சிறப்பு அம்சத்தை குறித்து இந்த இடத்துல நான் வாசிக்க முடிகிறது. வேதத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கும்போது அநேக வசனங்களை குறித்து, தேவனுடைய வசனத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் உள்ள வசனம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வை உண்டாக்குகிற ஒரு வசனமாக காணப்படுகிறது. நாம் வசனங்களை குறித்து அது ஜீவனுள்ள வசனம் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தின் வல்லமையை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்களை நாம் வேதத்தில் வசனத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வை உண்டாக்குகிற ஒரு வசனமாக காணப்படுகிறது. இந்த வசனம் எப்படி நம்ம உள்ளத்துக்குள் நிலைத்திருக்கிறது என்று பார்க்கும்போது, எப்படி நாட்டப்பட்டது என்று பார்க்கும்போது 21ஆம் வசனத்தில் முதல் பகுதி வாசிக்கும்போது, ஆகையால் நீங்கள் எல்லா அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். அப்போ நம்முடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் தங்க வேணும்னா நம்முடைய எல்லாவித துர்க்குணம், எல்லாவித கொடிய துர்க்குணம், அழுக்கு எல்லாவற்றையும் ஒன்று இல்லாமல் இருந்தால் தான் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணும், வசனம் நாட்டப்படும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, அடுத்த பகுதியில் பார்க்கும்போது உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்படுகிற ஒரு வசனம். அது மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனம். இந்த வசனம் தான் நம்முடைய ஆத்துமாக்களை நம்ம ஒவ்வொருவருடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடியது தான் நம்முடைய கர்த்தருடைய வசனம். அந்த வசனம் எப்படின்னா நம்மளை சுத்தப்படுத்த வேண்டிய காரியங்களில் சுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் நடக்க வைக்கிறதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட வசனத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. இந்த நாட்களில் நம்ம கர்த்தருடைய வசனத்தை, இப்படிப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை நாம் எவ்வளமாக ஏற்றுக்கொள்ளணும்னா சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்க முடிகிறது. இந்த வசனம் எப்படிப்பட்டதுன்னா, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமா இருக்கிற வசனத்தை நாம் சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் என்ன பார்க்கும்போது, அடுத்த 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனங்களை வாசிக்கும்போது பார்க்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய ஜீவிதத்தில் நாம் வசனத்தை கேட்கிறோம். இந்த நாட்களில் அநேக சபையில் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். இந்த அநேக சேனல்ஸ் மூலம், யூடியூப் சேனல்ஸ் மூலம் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கிறோம். ஆனால் நாம் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி நான் செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம்மளை உணர்த்தும், ஒவ்வொரு காரியங்களை குறித்து உணர்த்தும், நம்முடைய அழுக்கு குணங்களை உணர்த்தும், எந்த நிலையில் பரிசுத்தமாக வேண்டும் என்று உணர்த்தும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது அதை குறித்து உணர்த்தும். அந்த காரியத்துக்களை நம்ம எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் கேட்போம். ஆனால் அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவர்களாக இருக்காம அதன்படி செய்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அப்படி செய்யாத பட்சத்தில் நாம் என்னன்னா நாம என்ன பண்றோம், வஞ்சிக்கிறவர்களாக மாற்றுகிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாட்களில் நம்முடைய ஜீவிதத்தில் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குதான்னு நம்ம சிந்திக்கணும். நாம் வசனத்தை கேட்கிறோம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்போது அதன்படி செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்று இந்த நாட்களில் நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாகிறதாய் காணப்பட வேண்டும். அடுத்து மாத்திரமல்ல,
எண்ணத்தினாலவனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சோப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடமிட்டு போனவுடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். நம்ம ஒரு கண்ணாடியை இப்போ நம்ம எல்லாருடைய நினைவுகளை முன்னாடி கொண்டு கண்ணாடி இருக்கும்போதுனா நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம கண்ணாடி முன்பாக நிற்கிறோம், நம்மளை பார்க்குறோம். அது நம்ம பார்க்கும்போது நம்மளை தலை சீவாமல் இருப்போம், நம்ம ஒருவேளை நம்ம நிறைய பவுடர் போட்டிருப்போம், சில வேளை எண்ணெய் வழிஞ்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்ணாடியை பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நம்ம அந்த கண்ணாடியை விட்டு போவோம். ஆனால் நம்ம அப்படியே போகிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சரீரம் எப்படி இருந்துச்சுன்னு கூட தெரியாமல் நம்ம போயிடுவோம். அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவன் தன்னைத்தானே பார்த்து அவடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். நம்ம குளிச்சுட்டு அப்படியே போகிறதா இருந்தால் நம்ம சாயல் இப்படி இருக்குன்னு நம்ம ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம கண்ணாடி முன்னாடி பார்த்தா தான் என்ன எப்படி இருக்குன்னா நம்ம முகம் எப்படி இருக்குது, நம்ம பவுடர் ஓவராக இருக்கா, இல்லை தலைமுடி சீவி இருக்கிறோமா, இல்லை ஏதாவது அழுக்கு இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம உடனே இந்த உலக பிரகாரமான ஒரு கண்ணாடி முன்பாக நம்ம நிற்கும்போது நம்ம உடனே சரி பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீனாக தான் மற்றவர்களுக்கு முன்பாக வெளியே கடந்து செல்கிறவா இருப்போம். ஆனால் கர்த்தருடைய வசனம் அப்படி தான், ஒரு கண்ணாடி போன்ற ஒரு வசனம். அந்த கண்ணாடி போன்ற வசனத்தின் முன்பாக அது நமக்கு சொல்லும். கர்த்தருடைய வசனம் நம்மளோடு பேசும்போது நம்ம அந்த வசனத்தை கேட்டுட்டு ஆண்டவர் நம்மளுடைய குறைகளை உணர்த்துவார், நம்முடைய பாவங்களை உணர்த்துவார், கீழ்ப்படியாமல் உள்ள காரியங்களை நம்மளுக்கு உணர்த்துவார். அந்த காரியங்கள் தேவனுக்கு முன்பாக நம்முடைய தேவனுக்கு முன்பாக ஒரு மன கஷ்டத்தை உண்டாக்குற ஒரு காரியம் வந்தாலும் நம்ம அந்த காரியத்தை ஆண்டவர் பேசும்போதும் நம்ம ஒரு கண்ணாடி முன்பாக பார்க்குற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அதை கீழ்ப்படியாமல் என்ன பண்ணுறோம், வெளியே வந்து போயிடுறோம். கொஞ்சம் சில நேரங்களில் நாம் இப்படி செய்யணும்னு மனசில் தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அது என்ன பண்ண அதை மறந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட நிலை இல்லை. நம்ம எப்படி இருக்கணும்னா, வசனத்தை எப்படி கேட்கிறோமோ அப்படி கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக நாம் மாறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி செய்கிறவர்களாக இருந்தால்தான் நம்முடைய ஜீவிதத்தில் நம்மை தாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். எப்படி இருப்போம், தேவனுக்கு பிரியமானவர்களாக, ரட்சிப்புக்குரியவர்களாக, ரட்சிப்படையத்தக்க நிலையில் உள்ளவர்களாக, நம்முடைய வசனம் உள்ளத்தில் நாட்டப்பட்ட ஒரு அனுபவத்துக்குரியவர்களாக நாம் காணப்படுகிறவர்களாக காணப்படுவோம். அதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:24-26 வசனங்களை வாசிக்கும் போது அதில் 2 விதமான மனிதர்களை குறித்து பார்க்க முடிகிறது. ஒன்று, தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, 24 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆகியால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. புத்தியுள்ள மனுஷன் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று சொல்லப்படுது. இந்த இடத்துல 2 விதமான மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று புத்தியுள்ள மனுஷன், ஒன்று புத்தியில்லாத மனுஷன். புத்தியுள்ள மனுஷன் என்ன பண்ணுவான், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற ஒரு மனுஷன் தான் புத்தியுள்ள மனுஷன். புத்தியில்லாத மனுஷன் எப்படின்னா, அது அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு செய்யாத மனுஷன். அவனுடைய ஜீவிதம் எப்படி இருக்குன்னா, மணலின் மேல் கட்டின அஸ்திபாரம், மணலின் மேல் கட்டின வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிட்டு இந்த இடத்துல சொல்லப்படும். ஆனால் புத்தி உள்ள மனுஷன் எப்படின்னா, கற்பாறையின் மேல் கட்டின ஒரு புத்தி உள்ள மனுஷன். அவனுக்கு ஜீவிதத்தில் எப்படிப்பட்ட ஒரு அசைக்கக்கூடிய ஒரு காரியம் வந்தாலும் அவன் விழுந்து போக மாட்டான், எப்போவுமே நிற்கிறவனாக இருப்பான். ஆனால் மணலில் கட்டப்பட்ட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுறான், மணல் மேல் கட்டின ஒரு வீட்டை ஒப்பிட்டு புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன பண்ணணும்னா, வெள்ளம் வரும்போது அந்த அரிச்சிட்டு போகிற ஒரு விழுந்து போகிற அனுபவத்துக்குரிய நிலையில் மாற்றப்படுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கப்படாது. நாம் எப்போவுமே ஒரு புத்தி உள்ளவர்களாக கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக, அது எப்படி கேட்கிறோன்னா, ஒரு சாந்தமாய் கர்த்தருடைய வசனத்தை சாந்தமாக நம்முடைய இருதயத்தை கொள்ளக்கூடிய அனுபவத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த பேதுரு அன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்த போது அவர் கூடியிருந்த ஜனங்கள் கேட்டார்கள். அவர் எப்படி கேட்டாங்களா, சந்தோஷமாய் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது அநேகருடைய ஜீவிதத்தில் ரட்சிப்பு உண்டானது என்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துனாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களை அந்யோன்யத்திலும் அப்பம் விற்கதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம்.
வாசிக்க முடிகிறது. நம்முடைய ஜீவிதத்தில் அப்படிதான். நம்ம தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தில் நாம் வளர்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்டு அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தால் நம்ம இப்படிப்பட்ட நிலைக்குரிய நிலையில நாம் மாறுகிறவர்களாய் காணப்படுவோம். எனவேதான் இந்த கர்த்தர் நாள் கேட்ட வசனம் என்ன வசனம்னா, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாய் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அந்த வசனத்தை நான் எப்படி இருக்கணும், கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிறவர்களாக மாறணும். அது மாத்திரமல்ல, ஒரு புத்தி உள்ள மனுஷர்களாக நாம் மாறணும். அது மாத்திரமல்ல, அந்த கண்ணாடிக்கு முன்பாக நின்றுட்டு போகிற ஒரு அனுபவத்துக்குரிய நிலையில் அல்ல. நம்ம கண்ணாடி முன் நிற்கிறது, வசனமாகிய கண்ணாடி முன் நின்று அந்த வசனம் என்ன சொல்லுது, நம்மளை என்ன சீர்படுத்த வேண்டுமோ அந்த காரியங்களை சீர்படுத்தி அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம செய்யாம போறதா இருந்தா, நம்ம அந்த வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாம போறதா இருந்தா நம்மளே நாம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, 24 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் தன்னைத்தானே பார்த்து அவரிடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்பதை மறந்து விடுவான் என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நிலைக்குரியவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. எனவே இந்த நாட்களில் தேவனுடைய வசனம் நம்ம அநேக சபைக்கு வரும்போது கேட்கிறோம், நம்ம வேதம் வாசிக்கும் போது கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சேனல்ஸ் மூலம் நம்ம கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த கேட்கிற வசனங்கள் நமக்குள்ள இருதயத்தில் கடந்து செல்கிறது மாத்திரமல்ல, அது நம்ம அது அதன்படி செய்கிறவர்களாக தேவன் நமக்கு உணர்த்தும் போது அதன்படி செய்கிற ஒரு அனுபவத்துக்குரியவர்களாக நாம் மாறணும். அப்படி மாறினாதான் நம்முடைய ஜீவிதத்தில் ரட்சிப்புக்குரிய நிலையில தேவன் நம்மை வழிநடத்துகிறவராக இருப்பார். அந்த வசனம் நமக்குள்ள நிலைநிற்கிறதாய் காணப்படும். எனவே இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குரியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். எஸ்அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கேட்ட வசனம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன்படி செய்கிறவர்களாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாளிலும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, நீர் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களுக்கு உணர்த்தும் போது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த கண்ணாடியில் முன்னாக நின்று நாங்கள் எவனமாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அப்பா உமக்கு அப்பா எங்களுடைய சரீரத்துக்காக நாங்கள் கண்ணாடி முன்பாக நிற்கின்ற அநேக காரியங்களை காரியங்களை நாங்கள் ஆண்டவரே வெறுக்கிறோம். எவ்வளமாக சரி பண்ண வேண்டுமோ ஆண்டவரே அவனமாக சரி பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆனால் வசனமாகிய கண்ணாடியின் முன்பாக ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்டு நாங்கள் உணர்த்தப்படும் போது ஆண்டவரே அதன்படி செய்கிறவர்களாக நாங்கள் மாறத்தக்க நிலையில் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டு செய்கிறவர்களாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒரு புத்தி உள்ள மனுஷர்களாக ஆண்டவரே அப்பா, கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் உள்ள ஒரு கட்டின வீட்டை கட்டின ஒரு புத்தி உள்ள மனுஷனை போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு மாறத்தக்க நிலையில் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நீர் சொல்லுகிற வசனங்களை ஆண்டவரே நாங்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலையில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தந்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படட்டு ராஜா ஆண்டவரே. தொடர்ந்துள்ள ஜெப வேலையை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா சுத்திரிக்கிறப்பா எங்கள் சபைக்கு ஆண்டவரே எங்கள் தேசங்களுக்கு ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா பிரயோஜனத்துக்குரிய நிலையை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாட்களில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் நீ பதிலளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மையப்பட்டு உம்முடைய கரத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.